ஹாய் பட்டர்ஃப்ளை. ஆக்சுவலாக இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தான். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து பியூட்டி ப்ராடக்ட்லாம் எடுத்து ப்ரொமோஷன் பண்ணலாமே அப்படின்னாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, பியூட்டி ப்ராடக்ட்டில் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லைங்க. நாளைக்கு அவங்களுக்கு அது போட்டுட்டு அந்த ஸ்கின்னுக்கு ஒத்துக்காமல் நாளைக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா ஏன் கழுத்தை தான் பிடிப்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரி தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்க்கு போய் நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து பியூட்டி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் எப்படி அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நிறைய பியூட்டி ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் ரெகுலராக காலம் பூரா சம்பாதிக்கிறதுல ஒரு கால்வாசி நீங்கள் பியூட்டி ப்ராடக்ட் தான் செய்யணும். ஃபேஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அப்புறம் ஃபேஸ் க்ரீம்ஸ் வாங்கணும், லாங் லைஃப் நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும், ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது எதுக்கு? ஸோ நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது உங்களுக்கு காமிச்சிக்காமல் நல்லா ஹாப்பியாக அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன ஆகுனா ஃபேஸ் வந்து நல்லா ஹாப்பியாக யங் லுக்கு இன்னும் உங்களுக்கு பூஸ்டப் பண்ணும். நீங்கள் கொஞ்சமாச்சும் டல்லாக இருந்து வீட்டில் ஏதாவது டென்ஷன்ஸில் கத்தி, நான் கூட வீட்டில் சம்டைம்ஸ் எனக்கு வீட்டில் சும்மா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா ஃபேமிலின்னா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, கோவமாக இருந்தேன்னா அந்த ஃபேஸ் என்ன ஆகும்னா இந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி சுருக்கம் வந்து இந்த இடத்துலலாம் அப்படி தொங்கி மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஏஜ் லுக் நம்மளுக்கு தெரியும். எப்போவுமே வந்து சொல்லுங்கள் நீங்கள், நான் அப்படி தான் சொல்லுவேன். எல்லோரும் கேட்பாங்க வாட்ஸ் ஏஜ் அப்படின்வாங்க. திஸ் டைம் ஸ்டில் ஸ்வீட் 18 அப்படி சொல்லுவேன். எதுக்காக அப்படி சொல்லுவேன்னா, நம்ம வந்து எப்போவுமே யங்காக இருக்கிறதுன்னு நம்ம நினச்சிட்டா தான் நம்ம பாடி வந்து அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஓல்டாக ஐயோ எனக்கு எப்படியோ பெரிய பாப்பாலாம் இருக்கே, நம்ம வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா ஜாலியாக இருக்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளோட லைஃப்பை. ஓகே, இந்த பிறவி வந்து திருப்பி நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, இந்த அடுத்த ஜென்மம் அதெல்லாம் கிடையாது. நம்ம பண்ணுற கர்மா நம்மளுக்கே அடிக்கும். ஓகே, அது ஒன்று ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே கர்மா நம்புவேன். அதே மாதிரி இந்த அடுத்த ஜென்மம் அதெல்லாம் கிடையாது. இருக்கிற ஜென்மத்தில் நீங்களாகவே இருக்கணும். நீங்களாகவே இருந்தால் தான் உங்களோட ரோலை வந்து வேறு யாரும் ப்ளே பண்ண முடியாது, நீங்கள் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ அப்போது நீங்களாக இருந்தால் தான் உங்களோட எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா மற்றவங்களுக்காக மாறி 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 அப்போது லைஃபே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேக்காக நீங்கள் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன், நான் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன். நானாக தான் இருப்பேன். யார் எது சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். சில விஷயம் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதை நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் என்னவோ அதுதான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்களாக இருங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். என் மாதிரி க்ரீம் ப்ராடக்ட்ஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் போகாமல் ஹோம்மேட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸை யங்காக வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய். ஹாய் பட்டர்ஃப்ளைஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நம்மளோட அந்த அழகு குறிப்புக்காக தான். அழகு குறிப்பு, அப்புறம் இங்கிலீஷில் சொல்ல பியூட்டி ப்ளஸ். ஓகே, உங்களுக்கு அழகாக இருக்கணுமா, யங்காக இருக்கணுமா, எவ்வளோ வயசானாலும், இல்லை சீக்கிரம் ஸ்கின்னெல்லாம் டேமேஜ் ஆகி ட்ரீட்மெண்ட்டில் ஃபேஸில் ஏதாவது ரேஷஸ் வந்து டேமேஜ் ஆகி வீட்டில் ஒரு ஓரமாக உட்காரணுமா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போது நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. ஆக்சுவலாக வந்து எல்லோரும் என்னை கேட்பாங்க, உங்கள் ஃபேஸ் ரொம்ப யங்காக இருக்குது, க்ளோயிங்காக இருக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு என்னை நிறைய பேர் கேட்பாங்க. அதோட டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு சீக்கிரம் உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகணுன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஹோம்மேட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம காஃபிலாம் போடுவோம் இல்லையா, அதில் பால் ஏடு இருக்கும்ல, அதை அப்ளை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து அதை வாஷ் பண்ணிடுவேன், ஒரு 1/2 hour 1 hour. அதுக்கப்புறம் இது போடுவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹனி, எனி கைண்ட் ஆஃப் ஹனி, ஒரிஜினல் ஹனியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாட்டில் ஏதாவது பிராண்டட் ஹனியாக இருந்தாலும் சரி, அது இது மாதிரி பாட்டிலோ பிளாஸ்டிக் பாட்டிலையோ இதுலேயும் வந்து நீங்கள் போட்டுட்டு, இது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பாட்டில் எடுத்துருக்கேன் இல்லையா, இதில் வந்து இந்த ஹனி வந்து ஒரு பாதி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் இருக்குல்ல, லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 போட்டுக்கிட்டேன், கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
அப்படியே வச்சிடணும். நீங்கள் ரெகுலராக டெய்லியும் யூஸ் பண்ணுற இடத்துல, இப்போது ரெகுலராக ஒரு பொருளை நீங்கள் ரெகுலராக எடுப்பீங்கள்ல, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து வாஷிங் மிஷின் மேலே தான் வச்சுருப்பேன் இந்த மாதிரி சம்டைம்ஸ் அந்த பியூட்டி ப்ராடக்ட்லாம். ஏன்னா இது டெய்லி நம்ம போடணும் இல்லை, அதனால இப்போ கூட நான் இதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த பிளாக் மார்க்ஸு அப்புறம் நல்லா ஷைனிங்காக க்ளோயிங்காக இருக்கும். இதை நீங்கள் போட்டுட்டு எப்போ நீங்கள் குளிக்கிறீங்களோ அப்போ வாஷ் பண்ணால் போதும். சோப்லாம் நான் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து நான் சோப்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், கடலை மாவு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பா பிறந்தோன்னே அது கொஞ்ச நாள் கழித்து கடலை மாவு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா வீட்டிஷ் கலரில் வந்துருச்சு. முதல்ல வந்து ஓரளவுக்கு கலராக தான் இருந்தேன். அப்புறம் இந்த சோப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணதுனால அதெல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நான் அந்த கடலை மாவுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த லிக்விட் தான் வந்து மார்னிங் நான் போடுவேன், ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கை காலுக்கு இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே போடலாம். ஈவன் இந்த ஐப்ரோலாம் உங்களுக்கு சப்போஸ் பட்டுடுச்சுன்னா வெள்ளை முடியாகும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. படாமல் நீங்கள் போடுங்க. ஃபுல்லாக இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபேஸு எங்கே வேணுமோ போட்டுக்கலாம், கையில் போட்டுக்கலாம், காலில் போட்டுக்கலாம், ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளிசரினும் ரோஸ் வாட்டரும். கிளிசரின் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் ரோஸ் வாட்டரை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். சம்டைம்ஸ் மத்தியான நேரத்தில் இல்லை ஈவினிங் நேரத்தில் எங்கே நீங்கள் ஒரு பார்ட்டி போகிறீங்க, உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதுக்கு வேறு ஒரு பேக் இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இதுவும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம், ஓகே. அடுத்தது இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வித் ஸ்க்ரப்பரோட இது பார்த்தீங்கன்னா இந்த பப்பாயா கொட்டை இருக்குல்ல, அது நல்லா காய வச்சு ஆரஞ்சோட தோலை வந்து நான் வந்து அதையும் காய வச்சு ரெண்டுத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூனும் கொஞ்சோன்னு அந்த இந்த இது இருக்குல்ல இந்த ஹனியும் லெமனும் அதை வந்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஆனால் கரெக்டான மசாஜில் பண்ணுங்கள். தேவையெல்லாம் மசாஜ் மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து சுருங்கிடும். இந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டிங்கன்னா இப்போ இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம போட்டுட்டு பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம இந்த கடலை மாவு, முல்தானி வெட்டி அது மாதிரிலாம் ஃபேஸ் பேக் போட்டோன்னா பேசக்கூடாது. பேசினோன்னா இந்த ரிங்கிள்ஸ் விழுந்துடும், ஓகே. ஸோ இதை வந்து போட்டுட்டு நான் லைட்டாக சும்மா இந்த மூக்குக்கிட்ட அப்புறம் இந்த இடம் இங்கெல்லாம் மட்டும் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸு பிஃபோர் ஆஃப்டர் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். செம்ம ஃபேஸ் வந்து ப்ரைட்டாகவும் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கடலை மாவு, எல்லாமே நான் வீட்டில் தான் பண்ணுறது, ஓகே. இது கடலை மாவு. இது வந்து நீங்கள் எது கூட வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் இல்லை பால், லெமனு, ஒரு நாள் ஒரு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு எல்லாமே நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகே. இதெல்லாம் வந்து டேயில் நம்ம பண்ணுறது. ஏன்னா சில டைம் ஈவினிங்கில் சில பேருக்கு வந்து இந்த சீசனெலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. என்னென்னா கோல்டு பிடிக்கும், வேறு ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் இது ஆரஞ்சோட அந்த தோல் இருக்குது இல்லையா, அதை நல்லா காய வச்சு அதுவும் பாதாமும் அரைச்சி இதில் வச்சுருக்கேன், ஓகேவா. அதுக்கப்புறம் நைட் க்ரீம் அப்படியே அது வந்து என்ன பண்ணோன்னா ஆலிவேரா ஜெல்லு கிடைச்சாலும் வாங்குங்க. நான் வந்து ஹிமாலயாஸ் தான் வாங்கியிருக்கேன், ஓகேவா. இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். எங்களுக்கு ஸ்கின் மெயினாக எதுவும் ஆகலை. இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்டு எங்கள் பாப்பா வந்து ஆன்லைனில் வாங்கினாங்க. நான் அப்பவே சொன்னேன், நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் என்னோடய ஸ்கின் வந்து சுருங்கலை. ரெண்டாவது யங்காக இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் வீட்டில் இருந்து யூஸ் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். குளிச்சு முடிச்சோன்னா அந்த ஃபேஸ் மட்டும் ரொம்ப ட்ரையாக இருக்கும்ல, அப்போ மட்டும் அந்த பயோடெக்கு க்ரீம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இப்போது சில கடையில் கிடைக்கிறது இல்லை. அதனால இப்போ வந்து சும்மா இந்த லாக்மி வாங்கியிருக்கேன். இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, ஓகே. இது மாதிரி நீங்கள் ஃபேஸில் ஏதாவது க்ரீம் வேணால் போட்டுக்கலாம். பட் இது மாதிரியோ சும்மா மாற்றி ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஃபேஸை போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அதுதான் நம்மளுக்கு நிறைய ரேஷஸ்ஸு, அப்புறம் நிறைய பருக்கள் வரும். அதுக்கப்புறம் ஸ்கின் டேமேஜ் ஆகும். சீக்கிரம் உங்களோட ஸ்கின் வந்து சாகி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட யங்காக இருக்க முடியாது. நீங்கள் எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்கு காசு கொடுத்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு யங்காகவும் இருக்கணும், கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஆயிலு அந்த கேப்சூல்ஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் அந்த ஒரு கேப்சூல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த
ஆலிவேரா ஜெல் உங்ககிட்ட இந்த மாதிரி ஜெல் இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா உங்ககிட்ட ரியல் ஆலிவேரா இருந்ததுன்னா அது கூட அரைச்சிட்டு நல்லா அது கூட லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பாலோ இல்லைன்னா கோகோனட் ஆயிலோ போட்டு நல்லா பீட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமியாக வரும். ஸோ அதை வந்து நீங்கள் நைட்டில் போட்டு மார்னிங் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணாலே போதுங்க. அப்புறம் இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் க்ரீம்லாம் தேவையே இல்லை. ஆக்சுவலாக எங்கள் பாப்பா வந்து ஒன்று பண்ணுவாங்க, என்னென்னா அந்த வடிக்கிற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதுவும் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணி க்யூப் போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு அதை சும்மா இப்படி பண்ணுவாள். அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு எஃபெக்ட்னு எனக்கு தெரியல, நான் ஒன்றும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஆனால் அவள் சொல்லுவாள் நல்லா இருக்குன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, சீக்கிரம் 10 மணிக்குள்ளே தூங்கிட்டிங்கன்னா டார்க் சர்க்கிள் வரவே வராது. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ஒரு நாள் முழிச்சா கூட எனக்கு டார்க் சர்க்கிள் வந்துடும். அதே நான் சீக்கிரம் தூங்கிட்டேன்னா எனக்கு டார்க் சர்க்கிள் வராது. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் யங்காக வேணும், எங்கே வச்சுக்கணும், உங்கள் ஃபேஸில் எதுவும் சுருக்கம் இருக்கக்கூடாது, ஹெல்த்தியாக வச்சுக்கணும். மெயினாக ஹெல்த்தி தானேங்க முக்கியம். ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் க்ளோவாக இருக்கும், யங்காக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எதனால உங்களுக்கு வந்து ஃபேஸில் எதனால ப்ராப்ளம்ஸ் வருதுன்னே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரும். கேன்சர்ஸ் இப்போ நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. அது எதனால் வருதுன்னு நம்மளுக்கு யாராலுமே ஜட்ஜ் பண்ண முடியல. ஹோட்டல் ஃபுட்டுன்றாங்க, அப்புறம் க்ரீம்ஸுன்னாங்க, அப்புறம் பேப்பர் கப்புன்றாங்க, நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஐட்டமை நம்ம வந்து எடுத்துக்கிறதுல நல்லது தானே. ஸோ என் ஸ்கின்னு சாஃப்டாக இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் யங்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னோடய ஹோம்மேட் ப்ராடக்ட் மட்டும்தான். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் இது மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.